இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். அதாவது மிகவும் மோசமான ஒரு மனிதனாக, ஒரு தீமை செய்கிறவனாக இருந்த ஏரோதுக்கும் கூட ஒரு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்கிறது போல அவன் பேசுகிறான். யோவான் ஸ்நானனை குறித்து அவன் ஏன் இப்படி சொல்லுகிறான் என்று அதற்கான காரியங்களை மத்தேயு எழுதுகிறார். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி யோரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். யோவான் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் பயப்படாதவனாக, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவனாக இருந்தபடியினாலே தன்னுடைய சகோதரன் பிலிப்புவினுடைய மனைவியை ஏரோது வைத்திருந்ததை யோவான் எச்சரித்த பொழுது யோரோதியாள் எப்படியாயிலும் அவனை கொலை செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும், தன்னுடைய மனைவியை பிரியப்படுத்தும்படியாக கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அவர்களுக்கும் பயந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் மார்க்கு 6:20 பார்க்கிறோம், அவன் யோவானும் அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவனுக்கும் பயந்து கொண்டிருந்ததை குறித்து இது மார்க்கு 6ஆம் அதிகாரம் 16 29 வரையிலும் இதே சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதில் நாம் நமக்கு உணர்த்தும்படியாக ஆவியானவர் வைத்திருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினதை பார்க்கிறோம். அது நிமித்தம் அவன் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. மார்க்கு 6:23 அவன் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதினவர் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் தங்களிடத்தில் இருக்கிறதை தருகிறேன் என்று சொல்லி அதில் அவர்களால் கொடுக்க முடிகின்ற அந்த ஒரு நிபந்தனையையும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ எதை கேட்டாலும் தருகிறேன், அது எப்படி ஒரு லிமிட்டோடு இருக்குது என்று சொன்னால், நீ ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே எஸ்தரை பார்த்து ராஜா சொல்லுகிறான். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஏன்னா முழுசாக கொடுத்தா ஏன் அரியணை போயிடும், என்னிடத்தில் இருக்கிறதுலேருந்து ஏதாவது பாதியை உனக்காக நான் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் தான் இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்களால் செய்ய முடியும். ஆனால் இந்த மத்தேயு இந்த சுவிசேஷ நூலில் அதனை தொடர்ந்து ஒரு அற்புதத்தை சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர். இங்கே அவள் கேட்கிறாள், பாதியை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவள் தாயினிடத்தில் கேட்டு யோவான் ஸ்நானனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏரோதியால் நினைத்து கொண்டிருந்தபடினால யோசிக்காமல் வந்து சொல்லுகிறார். அந்த யோவான் ஸ்நானுடைய தலையை ஒரு தாளத்தில் வைத்து எனக்கு நீர் தர வேண்டும் என்று சொன்னபோது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல் கூடத்தில் யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். அவனை பிடிச்சி தன் பாவத்தை எச்சரித்தபடியினால் மனைவியை திருப்திப்படுத்தும்படியாய் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தான். இப்பொழுது தன்னுடைய மகளை திருப்திப்படுத்தும்படியாக அங்கே யோவான் ஸ்நானனுடைய தலையை சிரச்சேதம் பண்ணுவித்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தில் மனிதர்களால் ஒரு பாதி காரியம் தங்களிடத்தில் இருக்கிறத மேக்சிமம் பாதி நமக்கு கொடுக்க முடியும். அதற்கு மிஞ்சி அவர்களால் மனிதர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு இங்கே அவருடைய சீஷர்கள் வந்து அடக்கம் பண்ணினார்கள். இயேசுவுக்கு இந்த சங்கதி அறிவிக்கப்பட்டது. அவர் அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாக எவரிடத்திற்கு போனார்கள் என்று
எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு போனபோது திரளான ஜனங்கள் கால்நடையாய் அவரிடத்தில் வந்தபடினால, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர்களுடைய பசியை மாற்றும்படியாக, அவர்களுடைய பசியை போக்கும்படியாக அவர் என்ன சொல்லுகிறார்? அங்கே ஜனங்களை கண்டு அவர்களில் வியாதியஸ்தவர்களை எல்லாம் சுகமாக்கிட்டு சாயங்காலம் ஆயிற்று, அவங்க யாரும் போகிற மாதிரி இல்லை. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களையும் அல்லாமல் வேறொன்றுமில்லை என்றார்கள். அதாவது இந்த அற்புதத்தை அனுபவித்தவர்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்திரீகள் இருக்கிறார்கள், மற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று இங்கே மத்தேயு அந்த சுவிசேஷ நூலை எழுதின ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இவ்வளவு திரளான கூட்டம் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஏரோது சொல்லுகிறான், நீ எதை கேட்டாலும் தருகிறேன், ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லுகிறான். கார்பங்கு தேசாதிபதி, இந்த உலகம் முழுவதையும் ஆளுகிற என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், இங்கே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்போது அவங்க சொல்லுகிறார்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்றார்கள், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவருடைய ஊழியர்களின் மூலமாக அவருடைய ஜனங்களுக்கு சென்றடையக்கூடிய காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் கைகளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து அடைகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் சீஷர்கள் மூலமாக ஜனங்களுக்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒவ்வொரு கூடைகள் கிடைக்கிறது போல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இருக்கிறவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல ஒரு அழைக்கிற ஒரு ஆண்டவர், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மிலே கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். உலகம் என்னிடத்தில் இருக்கிறது கேளு, ஆனால் நான் அதில் பாதியையாகிலும் உனக்கு என்னால் தர முடியும் என்று சொல்லும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நாம் நினைக்கிறதை விட வேண்டிக் கொள்ளுகிறதை விட மிகவும் அதிகமாக நம்மிலே கிரியை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களை அவர்களுடைய சாப்பிட வைத்து அங்கே ஏறக்குறைய ஒரு 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்ததை பார்க்கிறோம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அங்கே சேர்ந்து சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இத்தனை திரளான ஜனங்களுக்கு ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு போஷிக்க கூடுமானால் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை கொண்டு வரக்கூடியதாக, நினைக்கிறதை விட வேண்டிக் கொள்கிறதை விட மிகவும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இன்றைக்கும் இருக்கிறது. அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை விரித்து நாம் அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை.